இடைத்தேர்தலை சந்திக்கவுள்ள ஆர்கே நகர் பகுதியில் மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அங்கிருக்கும் குப்பை கிடங்குகளால் ஏற்பட்டு வரும் பாதிப்புகள் குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஆர்கே நகர் தொகுதியின் எல்லையோர பகுதிகளான எழில் நகர், கண்ணகி நகர், தமிழ்நகர், நேதாஜி நகர் ஆகியவற்றை ஒட்டி கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அமைந்துள்ளது. சுமார் 350 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இக்குப்பை கிடங்குதான் சிங்கார சென்னையின் எல்லா குப்பைகளுக்கும் கடைசி வசிப்பிடமாக உள்ளது. உள்ளே நுழைகிற போதே எரியும் குப்பையின் புகைமூட்டம் சுவாச குழலை அடைக்கிறது. அழுகும் குப்பைகள், தேங்கி கிடக்கும் கழிவுகள், மழையென குமிழ்ந்திருக்கும் குப்பையும் வெறிநாய்களின் கூட்டமும் நம்மை வரவேற்கின்றன. இந்த குப்பையின் கடலுக்குள் நீந்திதான் பிழைத்து வாழ்ந்து வருவதாக சொல்லுகின்றனர் அப்பகுதிவாசிகள். இது சம்பந்தமா நாங்கள் மருத்துவரை செஞ்சு பேசணும்னா, மருத்துவம் செய்கிறத விட நீங்கள் வீடை காலி செஞ்சு வேறு யாரையாவது போங்கிறாங்க. ஒரு தட்டில் ஒரு பக்கம் சாப்பாடையும் இன்னொரு பக்கம் கழிவையும் வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் கழிவு இருக்கும்போது எப்படி நோய் வராமல் இருக்கும்? மாநகராட்சி வாகனங்களை தவிர அம்பத்தூர் பகுதியில் இருக்கும் தொழில் நிறுவனங்களும் வேறு சில தனியார் நிறுவனங்களும் இங்கு குப்பைகளை கொட்டுவதாக புகார் தெரிவிக்கும் எழில்நகர் வாசிகள் இந்த நிறுவனங்களுக்கு யார் அனுமதி கொடுப்பது என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். யார் யாரோ கொட்டும் குப்பைகளின் தாக்கத்தினால் முறையான மருத்துவ வசதிகள் கூட இல்லாமல் ஆயிரக்கணக்கில் செலவு செய்ய வேண்டியிருப்பதாக தெரிவிக்கிறார் 8 மாத கர்ப்பிணியாக இருக்கும் கஸ்தூரி. நிறைய பேஷண்ட்ஸ்க்கு டிபி தான் வருது. இங்கே பார்க்க முடியலன்னு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ப்ரைவேட்டில் எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ். அங்கே போனால் அங்கே 100 டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா இங்கே டெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கிடையாது. மோஸ்ட்லி நீங்கள் ஸ்டான்லிக்கு போங்க, அப்படி இல்லைன்னா வெளியே ப்ரைவேட்டில் எடுத்துகிட்டு வந்து காட்டுங்கன்றாங்க. காசு இருக்கிறவங்க எடுப்பாங்க, காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? கொடுங்கையூர் குப்பை கிடங்கிற்கு சில மீட்டர் தொலைவிலேயே நேதாஜி நகர் மற்றும் பட்டேல் நகர் பகுதிகள் அமைந்துள்ளன. குப்பை கிடங்கின் எல்லையில் பட்டேல் நகர் மாநகராட்சி பள்ளி உள்ளது. குப்பை கிடங்கின் தாக்கத்தால் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி மயங்கி விழுவதாகவும் அப்பகுதி குழந்தைகளுக்கு அடிக்கடி நோய் தொற்றுக்கு ஆளாகுவதாகவும் தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள். புகையால குழந்தைக்கு பிறந்ததுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் ஓவரா இருக்கு சார். இதே மாதிரி பெரிய குழந்தைக்கும் அப்படிதான் இருக்கு. அவளுக்கு 5 வயசு வரைக்கும் இருந்தது. இப்போ இவனுக்கும் 1.5 வருஷமா நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இந்த புகை, இன்னொன்று ஸ்மெல்லு, லூஸ் மோஷன், வாமிட் அடிக்கடி வருது. இந்த புகையால வார வீசிங்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு 1 மாசத்துக்கு 3000 ரூபாய் கரெக்டா செலவாகுது. 30 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் இக்குப்பை கிடங்கு பிரச்சினைக்கு உடனடி தீர்வாக முறையான திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களே பயனளிக்கும் என்கின்றனர் அப்பகுதிவாசிகள். ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மிகப்பெரிய அரசியல் போட்டியா ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மாறி இருக்கிறது. அந்த இடைத்தேர்தலோட தீர்ப்பு அளிக்கிறதுக்கு ஆர்கே நகர் மக்கள் தயாராக இருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு முன்னாடி அவங்க எதிர்பார்ப்பதெல்லாம் பல ஆண்டுகளாக தங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் விவேக் கணநாதன்.